ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் சந்திக்கிறது. நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சாலமன் தன்னோட பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த 6 காரியம், ஆனால் 7வது காரியம் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 7வது காரியம். இந்த 7வது காரியத்தில் சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்னு சொல்லி சாலமன் தன்னோட பிள்ளைகள் எச்சரிக்கிறார். ஏன் தெரியுமா எச்சரிக்கிறாரு? தாவீது ஒரு தப்பு செய்வார். பத்சேபாவோட தவறு செய்யும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வார்ன் பண்ணாரு. உன் பிள்ளைங்க இதே தப்பு செய்வாங்க, உன்னோட குடும்பத்தொட்டு உன் பட்டயம் நீங்கவே நீங்காதுன்னு சொல்லி பயங்கரமா கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லிடுவார். அதே போல அப்சலோம் அம்னோனை கொலை பண்ணாரு. அதோனியா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் வந்தாரு. அது மாத்திரம் இல்ல, கடைசியா சாலமன் தான் கிங்கா வந்தாரு. அப்சலோமுக்கும் அம்னோனுக்கும் சண்டை. ஏன்னா அப்சலோமுடைய தங்கச்சி அம்னோன் கெடுத்துருவாரு. ஸோ இவங்க எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான். பட் வேற வேற மனைவிகளிடத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள். இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவத்து நிமித்தம் ஒரு குடும்பமே ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி எல்லாம் ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியா இருந்துச்சு. என்னதான் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருந்தாலுமே அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ அப்படி இருக்கிறது இல்லை. சரி, எல்லாரும் தனித்தனியா இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே சில காரியங்கள் சில விஷயங்கள் பேசுற விதத்துல நம்ம கரெக்டா பேசணும். எனக்கு தெரிந்த ஒரு மகள் தன்னுடைய மாமியார் கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பேசிட்டா. அது அவங்களுடைய மாமியார் ரொம்ப நாள் மனசுல வச்சுக்கிட்டு தன்னோட பிள்ளைகிட்ட சொல்லிட்டாங்க. அந்த பையன் என்னன்னா தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு, இன்னும் அவன் மனைவி இப்படி பேசியிருக்கிறா, இப்படி சொல்லியிருக்கிறான், அம்மா ஃபீல் பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஞானமே இல்லாம அவனும் பேசிட்டான். இப்ப நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மருமகள் ஞானமே இல்லாம பேசுறாங்க, 2வது மாமியார் ஞானம் இல்லாம பேசுறாங்க, அதுக்கப்புறம் அவனுடைய தம்பி ஞானம் இல்லாம போய் அவங்ககிட்ட எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி தெரியாம சொல்லிட்டாங்க. உடனே சரியான பிரச்சனை. அவர் கோவம் என்ன நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பேசிட்ட. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஞானமே இல்லாம இப்போ அந்த மனைவி என்னன்னா எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கிறான். சில பேருக்கு சிலரை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. ஏய் நீ உன் சித்தப்பா கிட்ட பேசாத, ஏய் உன் மாமா கிட்ட பேசாத, பெரியப்பா கிட்ட பேசாத, உன் அப்பா அம்மா கிட்ட பேசாத, உங்க அம்மா சரியான ஒரு இதே கிடையாது, நீ அம்மா கிட்ட பேசாத, அப்பா கிட்ட பேசாத. இப்படி பிரிவினை உண்டு பண்ணாங்க. இது சபைகளிலும் நிறைய இருக்குது. சர்ச்சுக்குள்ளேயே ஒரு பிலீவர் இன்னொரு பிலீவர் பார்த்தா பிடிக்கிறது இல்லை. அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை என்னன்னா பேசி ஒரு ஸ்பிளிட்டை உண்டாக்குறாங்க, ஒரு பிரிவினை உண்டாக்குறாங்க. இதை கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஒருவேளை ஞானமே இல்லாம பேசிடுறீங்களா, இல்ல எப்படி இதை டீல் பண்ணணும்னு சொல்லி தெரியாம நீங்க இருக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க பேசுற சில வார்த்தைகள் குடும்பத்தை கட்டுறதா இருக்கணும், குடும்பத்தை பிரிக்கிறதா இருக்கக்கூடாது. சில வார்த்தைகள், ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நிறைய இடத்துல கடிந்து பேசியிருக்கிறார். அதனால தேவருடைய ராஜ்யத்தை அவர் கட்டினார். நம்ம பேசுற காரியத்தினால சில நேரத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனா அதை கர்த்தருக்குள்ள எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுமே தவிர எப்படி பிரிக்கணும்னு சொல்லி பார்க்க கூடாது. நம்ம பேசுற அந்த ஒரு வார்த்தை தான், எதனா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை நம்ம பேசும்போது தான் அந்த இடத்துல பயங்கரமா ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி ஒரே பயங்கரமா அந்த குடும்பமே 2வது சதஞ்சு போயிருது. அதனால நீங்க பேசுற காரியங்களை கரெக்டா பேசுங்க. ஞானம் இல்லாம பேசாதீங்க. ஞானத்தை கேளுங்க. எல்லாருமே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா கம்மியா தான் இருக்கிறாங்க. அனுபவம் தான் கத்துக் கொடுக்குது. இப்போ பேசுற நான் கூட சில நேரத்துல சில காரியங்கள்ல நான் ஏதோ வாய் தவறி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கிறேன். ஆனா அப்படி பேசுறதுனால கர்த்தர் நிறைய காரியங்கள் கத்துக் கொடுத்தார். அனுபவம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அந்த சூழ்நிலையை அனுபவிச்சுதான் அனுபவத்தை கொடுக்குறாரு. அதே போலதான் நீங்க ஒரு சில சூழ்நிலைகள்ல கடந்து வரலாம். எப்படிரா இதை மேனேஜ் பண்ண போறேன், எப்படிரா இதை நான் வெளியே கொண்டு வர்றதுன்னு சொல்லி தெரியாம இருக்கிறேனே நீங்க இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், எப்படிரா இந்த சூழ்நிலைகள்ல இருந்து நான் வெளியே வர போறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குற தேவனா இருக்கிறார். எப்படி இந்த பிரச்சனையில இருந்து மேற்கொண்டு குடும்பத்தை ஒன்னா வைக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருக்கு நிச்சயமா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நிறைய காரியங்கள் பேசிட்டு போகலாம். பட் ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்ற காரியம், பிரிவினையை உண்டு பண்ணாதீங்க. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா சொல்லாதீங்க. அவன் இதை செஞ்சுட்டான், அவன் இதை பண்ணல, இப்படி இருக்கிறான், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், நீங்க எதுவுமே செய்யல,
நீங்கள் பேசுகிற காரியங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், பிரிவினை செய்கிறதா இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அமேன்.